வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். இன்றைய வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி, நமக்குள் இருக்கும் ரகசியம். எந்த ஒரு பொருளை உணர்ந்தால், எந்த அறிவை பெற்றால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ, எல்லாவற்றையும் ஐயமின்றி தெரிந்து கொள்ள முடியுமோ, அந்த பொருள் அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்னும் பொருள். அது எங்கேயே இல்லை, நமக்குள்ளாகவே இருக்கின்றது. ஒரு சிறிய உதாரணத்தோடு பார்ப்போம். ஒரு பெரிய செல்வந்தர் புகைவண்டியின் முதல் வகுப்பில் பெட்டியில் பயணம் செய்வதற்காக பதிவு செய்து இருந்தார். அவரை நிறைய பணம் எடுத்து செல்வதை அறிந்த மற்றொருவர் அதே நாளில் அதே பெட்டிக்கு பதிவு செய்து கொண்டார். அந்த நாளில் இருவரும் பயணம் செய்தனர். அப்பொழுது பணக்காரர் தன் பையில் இருந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்தார். எதிரில் இருந்த பணக்காரர் பணத்தை தடையாக இருக்கக்கூடாது, எல்லா பணத்தையும் கையில் எடுத்து எண்ணட்டும் என்று பாத்ரூம்குள் போய் இருந்து கொண்டு இருந்தார். அதன் பிறகு வந்தார். சிறிது நேரம் கழித்து பணக்காரர் பாத்ரூம் போனார். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து வந்தார். மீண்டும் மறுமுறை பணத்தை எடுத்து எண்ணினார். மற்றொருவர் மீண்டும் உள்ளே போய்விட்ட பிறகு வந்தார். மீண்டும் பணக்காரர் உள்ளே போனார். உடனே வெளியே இருந்தார். பணக்காரருடைய பணத்தை பெட்டியில், தலையணையில் மற்றும் அவர் உடைகளில் அனைத்திலும் தேடினேன், கிடைக்கவே இல்லை. மறுபடியும் பணக்காரர் வெளியே வந்தார். பொழுது விடுகின்றது, நேரம் ஆகின்றது, புறப்படும் சமயம். மறுபடியும் பணக்காரர் பணத்தை எடுத்து எண்ணி பார்த்தார். அதற்கு மற்றவர், நீங்கள் பணத்தை எங்கே வைத்திருக்கின்றீர்கள் என்றார். ஏன் கேட்கின்றாய் என்றார் பணக்காரர். நீங்கள் 2 தடவை பணத்தை எண்ணியதை பார்த்தேன். உண்மையில் நான் ஒரு திருடன், அதை எடுக்கத்தான் வந்தேன். உங்களுள் போய் இருந்த பொழுது பணத்தை தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை என்றார். உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், நீ திருடன் என்று. ஆனால் என் தலையணைக்குள் அடியில் வைத்தால் ஆபத்து என்று பணத்தை உன் தலையணைக்குள் கீழாகவே வைத்திருந்தேன் என்றார் பணக்காரன். அதுபோலதான் எல்லாம் வல்ல இறைவன் ரகசியமாக பொருட்களை நமக்குள்ளாகவே வைத்திருக்கின்றான். ஒருவர் கடலுக்கு சென்று கடலில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து வருகின்றார் வீட்டிற்கு. அந்த நீர் நன்னீராக மாறிவிடுமா? அதே கடல் நீராகத்தான் இருக்கும். அது ஒரு டம்ளரில் எடுத்துவிட்டால் அது டம்ளர் தண்ணியாகி விடுமா? ஆனால் அதன் மேலாக இருக்கக்கூடிய நீர் கடல் நீராகத்தான் இருக்கும். அதுபோல இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான் என்பது போல் தனக்குள்ளாகவே அறிவாக, பொக்கிஷமாக இயங்கிக் கொண்டு இருப்பதை நாம் உள்ளுணர்ந்து ஆழ்ந்து உணர்ந்தால் போதும். அனைத்தும் நானே, அனைத்தும் நம் இடத்தே உள்ளது என்று மிகப்பெரிய ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.